பாக் நீரிணையின் கேந்திர ரீதியாக மிகவும் முக்கியமான திட்டுகளுக்கு சுற்றுலா பயணிகள் சேவையை ஆரம்பிக்க இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. தலைமன்னாரிலிருந்து கடலின் நடுவில் உள்ள 6வது திட்டு வரையான சுற்றுலா பயணிகள் படகு சேவை தொடங்குவதற்கான அனுமதி இப்போது அளிக்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனம் ஒன்று இதற்கான முன்னேற்பாடுகளை ஆரம்பித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் இலங்கை இரட்டை குடியுரிமை கொண்ட ஒருவர் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் 6 இருக்கைகள் கொண்ட 10 படகுகளை தலைமன்னார் பகுதிக்கு தெரிவித்துள்ளார். கடலில் சுமார் 13 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள 5வது திட்டை தாண்டி 6வது திட்டு வரை படகு சேவை நடைபெறும். இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே 11 திட்டுகள் உள்ளன. 6 திட்டுகள் இலங்கையின் கட்டுப்பாட்டில் உள்ளன. சுற்றுலா பயணிகள் சேவையை ஆரம்பிப்பதற்காக தலைமன்னார் கடற்படை முகாமின் கடற்படை அதிகாரிகள், மாவட்ட செயலக அதிகாரிகள், பிரதேச செயலக அதிகாரிகள், வன ஜீவராசி திணைக்கள அதிகாரிகள் கடந்த 18ஆம் தேதி திட்டுக்களை பார்வையிட்டனர். 3வது திட்டில் கடற்படையின் பாவனை அதிகம் என்பதால் 4வது திட்டில் அதிக வலசை பறவைகள் தங்கியிருப்பதனாலும் அங்கு செல்வதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படாது. ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் சேவை ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக 120 வெளிநாட்டவர் அனுமதிக்கப்படுவார்கள் என்றாலும் இந்த சேவை அன்றாடம் இடம்பெறுமா அல்லது கிழமைக்கு ஒருமுறை இடம்பெறுமா போன்ற தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவு, அனலைதீவு போன்ற இடங்களில் சீனா மின்சார திட்டத்தை ஆரம்பிக்க முற்பட்ட போதே அதனை ராஜதந்திர ரீதியில் இந்தியா தடுத்திருந்தது. தற்போது தனக்கு மிக அண்மை வரையில் வரும் இத்திட்டத்தை இந்தியா ஏற்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகளை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மன்னார், பூநகரி, தெஹியத்த கண்டி பிரதேச சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று திங்கட்கிழமை ஆரம்பமாகின்றது. அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் 27ஆம் தேதி வியாழக்கிழமை நண்பகல் 12 மணி வரை வேட்புமனுக்களை சமர்ப்பிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்பகா உஸ்வெட்ட கேயவா பகுதியில் இடம்பெற்ற போதைப்பொருள் விருந்தில் 57 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உஸ்வெட்ட கேயவா பகுதியில் உள்ள ஹோட்டலில் நேற்று இரவு இன்ஸ்டாகிராம் மூலம் சட்டவிரோத போதைப் பொருட்களை பயன்படுத்தி விருந்து நடத்தப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் 57 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விருந்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் ஐஸ், கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7 பெண் சந்தேக நபர்களையும் 34 ஆண் சந்தேக நபர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். விருந்து நடைபெற்ற ஹோட்டலின் உரிமையாளர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் முதல் விந்தணு வங்கி கொழும்பு காசல் மகப்பேற்று வைத்தியசாலையில் நிறுவப்பட்டுள்ளது. குழந்தை பெற முடியாத தம்பதியினருக்கு தீர்வு வழங்கும் திட்டமாக இந்த விந்தணு வங்கி அமைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு காசல் மகப்பேற்று வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அஜித் தந்த நாராயண தெரிவித்துள்ளார். குழந்தையின்மையால் அவதிப்படும் பெற்றோருக்கு உதவ விரும்பினால் 011226789999 என்ற விந்தணு வங்கியின் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பை ஏற்படுத்தலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டை பகுதியில் சிக்கன் குனியா நோய் பரவல் அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாடசாலை விடுமுறை நாட்கள் என்பதால் குழந்தைகள் அடிக்கடி சுற்றுச்சூழலுக்கு சென்று வருவார்கள். மேலும் சில பகுதியில் மழைக்காலம் அதிகரிக்கும் போது நுளம்புகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடும். எனவே மக்கள் இது தொடர்பாக விழிப்புடன் இருக்க வேண்டும் மற்றும் நுளம்புகள் உற்பத்தியாகும் இடங்கள் அளிக்கப்பட்டு சுற்றுச்சூழல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விசாரணை நோக்கங்களுக்காக 1 மில்லியன் குற்றவாளிகள் மற்றும் நீதிமன்ற குற்றவாளிகளின் கைரேகைகள் கணினி மயப்படுத்தப்பட்டுள்ளன என போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கணினித்துறை மற்றும் போலீஸ் திணைக்களம் கைரேகை பிரிவுடன் இணைந்து இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குற்றப்பதிவு பிரிவின் இயக்குனர் SSP ருவன் குமாரா தெரிவித்துள்ளார். 2013ஆம் ஆண்டு தொடங்கிய கணினி மயமாக்கல் செயல்முறை விசாரணைகளுக்காக எந்த நேரத்திலும் கைரேகை பதிவுகளை அணுக போலீசாரை அனுமதித்துள்ளது. உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போப் பிரான்சிஸ் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளார். ஆனாலும் 2 மாதங்கள் கட்டாயமாக ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மூச்சுக்குழாய் அழற்சியால் பாதிக்கப்பட்ட போப் பிரான்சிஸ் ரோமில் உள்ள ஜெமெலி மருத்துவமனையில் கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். லிபரல் கட்சியின் தலைவராகவும் கனேடிய பிரதமராகவும் பதவியேற்ற சில வாரங்களின் பின் பாராளுமன்றத்தை கலைக்குமாறு ஆளுநரிடம் பிரதமர் மார்க் ஹனி கோரிக்கை விடுத்துள்ளார். ஏப்ரல் 28ஆம் தேதி தேர்தல் நாளாகும். அவர் தனது உரையில் நமது பொருளாதாரத்தை சரி செய்ய வேண்டியுள்ளது, அமெரிக்காவுடன் போராட வேண்டியுள்ளது, டொனால்ட் டிரம்பின் வரிகளுடன் போராட செயற்பட வேண்டியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். நடுத்தர வருமானம் பெறுவர்களுக்கான சலுகையை தான் வழங்கவிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.